ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் அவங்க துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பேக்ரவுண்டு செட்டப்பு நம்ம கெட்டப்பெல்லாம் பார்த்துருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஒரு கோயில் விசேஷத்துக்காக வந்திருக்கோம். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் விலாக் வந்து பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து எங்கள் காட்டை வந்து உங்களுக்கு நாங்கள் சுற்றி காமிக்கிறோம். என்னெல்லாம் இந்த வருஷம் எங்கள் காட்டில் வந்து வெள்ளாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொய்யாக்கா மரம் யார் வச்சாங்கன்னா நம்ம சோபி வச்ச கொய்யாக்கா மரம் தான் அது. செங்காயா இருக்கே, நல்லா இருக்குங்க. இந்த கொய்யாக்கால ஏகப்பட்ட பழம். போன தடவை பொங்கலுக்கு வந்தப்போ நம்ம ரித்திகா அதை சாப்பிட்டு தான் வயிற்று வலி வந்துச்சு. எங்கள் மாமனார் என்ன சொல்லியிருக்காங்க, ரித்திகாட்ட பழமாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ருங்கப்பான்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த பிள்ளை நிறையா சாப்பிட்ருச்சு. இல்லை 2-3 நாள் அவதிப்பட்டுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சரியாச்சு. ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ எங்கள் காட்டில் என்ன இருக்கும் பார்க்கலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு காட்டில் இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஆட்டுவோம்ல, கருப்பெள்ளு. கருப்பாக வெள்ளையான்னு தெரில, விளைஞ்சி வந்தால் தான் கருப்பெள்ளு தான். கருப்பு தான் மோஸ்ட்லி இங்கே வந்து வைப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எள்ளுக்காடு. டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கரா. இங்கே 5 ஏக்கரா, அங்கே 1 ஏக்கரா இருக்கா. 6 ஏக்கரா கணக்கு. 6 ஏக்கரில் என்னெல்லாம் வெள்ளாம இருக்குன்னு பார்க்கலாம். 6 ஏக்கராவும் எங்களுக்கு மட்டும் இல்லை, இதில் நாங்கள் எங்கள் சின்ன மாமனாரோடு இருக்காங்க. மாமா என்ன பண்ணுறீங்க? சரி, நாங்கள் இப்போ இது வந்து கடலக்காய். இப்போ தான் வந்து இந்த வயலுக்கு தண்ணி கட்டியிருக்காங்க. இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோளம். இது வந்து மாட்டுக்கு. இது அது என்ன சோளங்க? சோளம்னா அந்த இது கம்பு, அது என்னமோ இருக்குமா, அது என்னது? கம்பு வேற, சோளம் வேற. சோளம் வந்து என்னது? மாட்டு சோளம். மாட்டு சோளம் தான். இல்லப்பா, இதுல ஒன்று வருமே, அது என்னது? அதாப்ல சோளம். சோளம் தானா? சரி சரி. முத்து சோளம்னா தான் அதுவா? ஆமா, முத்து சோளம் மக்காச்சோளங்கிறது அது வேற. இது வந்து மாட்டுக்கு. இது வந்து மாட்டுக்கு. ஆனா இது முத்தி போனுச்சுனா தான் இன்னொரு அந்த குட்டி குட்டியா இருக்கும்ல, நம்ம சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடுவோம். சோள சோறு செஞ்சு சாப்பிடுவோம். சோள சோறு செஞ்சு சாப்பிடுவோம். அது ஒரு சோள சோறுல இதுலயும் சோறு கிண்டலாம். இந்த வயல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு. இந்த வயல் ஃபுல்லா மாட்டுக்கு. எதுக்குன்னா மனசுக்காகும். ஆனா இப்போ வச்சிருக்கிறது நம்ம மாட்டுக்கு தானே வச்சிருக்கோம். இது எப்போ பையனை நம்ம அறுப்போம்? இது ஒரு மாசம் ஆகும். கூட்டம் வெளியே வரணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போடணும். இல்லை மாட்டுக்கு வந்து மயக்கம் வந்துடும். இங்கே வந்து சொக்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த இதோட அந்த பூவு அந்த காயெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் மாட்டுக்கு போடும். அப்போ தான் மாட்டுக்கு ஜீரணமாகவும் மாட்டுக்கு உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். அந்தாண்ட பக்கம் போகலாமா? அது இதாட்டுக்கு மருந்து சரியா. இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வயல். இதில் வந்து 2 சரவு வந்து வெட்டியாச்சு. இதோடது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து எங்கள் மச்சான்டார் வீட்டுக்காடு. உங்களுக்கு நான் மஞ்சள் காமிக்கிறவாங்க ஃப்ரெஷ்ஷாக. கொடுக்கணும் வருமாப்பா? வரும். பெருசாக இருக்குது ஆள் இது. இதா இங்கே வா. இதில் இல்லை, இந்த கரையில் பச்சை கலரில் இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்துன்னு வருங்க. ஓரமாக இருக்குது வருமா? இது ஏன்னா இழுத்து காமிச்சாதான் இவங்களுக்கு வந்து மஞ்சள் இருக்கிறதா தெரியும். இந்த மஞ்சள் வாசத்துக்கு பாம்பெல்லாம் வரும். இப்போ தானே இருக்கு. 2 கையில் பிடிச்சி இழுப்பாப்பெல்லாம் வரும். இல்லைங்க, பிஞ்சிட்டு வருது இந்த மாதிரி. இப்போ நீங்கள் இழுத்து கொடுங்கப்பா. நான் ஒன்று வீடியோ இருக்கேன். நமக்கு இந்த வீடு இங்கே எங்கள் மாமனார் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. அதான் அந்த இது மட்டும் பிஞ்சிட்டு வருது. நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இப்போ அவங்களும் இழுத்து பார்த்துட்டு ஆமாம்பாங்க. பாருங்க, அதான் வரமாட்டேங்குது ஒரு மஞ்சள் கூட. இன்னும் வெட்டாமல் இருக்குது. 2 வயல் தான் வெட்டுருக்கு. இது வந்து இன்னும் பச்சையாக இருக்குது இல்லைங்க? வருது சூப்பரு. பெருசா இல்லை. மஞ்சள் அது வரமாட்டேங்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மஞ்சள். இதை தான் காய வச்சு நமக்கு மஞ்சத்தூள் வருது. இதை தான் விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள்னு சொல்லி பிரிப்பாங்க. இதில் எது விரலின்னு காமிங்க. விரலி. இதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாய். நம்ம வந்து விதைய வைக்கிற மஞ்சள் இதுதான். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள்பாங்க. அதான் விதைக்கு வைக்கிறது இல்லைங்க. எல்லாமே விதைக்கு வரும். ஓகே, ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்காரர் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டார். செம்ம வாசம் அடிக்குது மஞ்சள்.
சூப்பராக இருக்குது. ஆனால் இது இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல, இது காய வச்சா மட்டும் தான். காய வச்சு இப்போ நம்ம காய வச்சு தானே விற்போம், வேக வச்சு காய வைக்கணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ப்ராசஸ். மஞ்சளை வேக வச்சு ஆ, அப்புறம் 20 நாளைக்கு காயணும். அப்பதான் மஞ்சள் அரைச்சாதான். நம்மலாம் வேக வச்சுக்கிட்டு இருந்த நெல் மஞ்சள் எல்லாம் வரட்டு கொப்பரையில் போட்டு வேக வச்சு 20 நாளைக்கு காஞ்சா அப்புறம் அந்த காஞ்சா தான் அரைக்க முடியும். பச்சை மஞ்சள் வர மஞ்சளாம். இப்போ எவ்வளோக்கு போகுது மஞ்சளாம்? இன்னும் வாங்க வரல நம்மகிட்ட. கொண்டு போய் தான் போடணும். 5000 ஆத்தூரில் தானே போடுவோம். ம், எங்கே போகிறோம்? சூரியன் வந்து வீட்டுக்கு போகுது. அங்கே பாருங்க. என்னப்பா இப்போ பார்த்தீங்களா, 2 பக்கமும் வந்து மஞ்சள். இதுக்குள்ளே இருக்குது மஞ்சள்னு சொல்லி என்ன இப்படி காமிக்கிறேன் மக்கள். உள்ள பாம்பு கிம்பு இருக்கான்னு தெரியல, ஏன்னா வாசத்துக்கு இருக்கும். இங்கே பாருங்க, எனக்கே பயமாக இருக்குது. இதுதான் உருண்டை மஞ்சள், அதாவது தாய் மஞ்சள். அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் இருக்கும். எங்கே தெரியுது? ஏன் மூடி வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இருக்குது. மஞ்சள் வாசத்துக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வரும். இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள். 2ஆக பிரிச்சுருக்காங்க. விரலி மஞ்சள் வந்து நமக்கு இந்த குட்டான் ஃபுல்லாக இருக்குது, குண்டு மஞ்சள் அந்த குட்டானில் இருக்குது. இது ரெண்டுமே 2 வேளைக்கு எடுத்துப்பாங்க, ஒரே ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. 2 விதமாக நம்ம வேக வைக்கணும், வேக வச்சு காய வைக்கணும். அதை அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வந்து வாங்குவாங்க. இந்த வயல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மருந்து கிழங்கு. என்ன மருந்து? மருந்து கிழங்கு. ஆனால் இந்த கிழங்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மருந்துக்கு தான். ஆனால் என்ன மருந்து கண்டுபிடிக்க. ஆனால் எங்ககிட்ட இருந்து மருந்து கிழங்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. மருந்து கிழங்கு தான் பேர், மருந்துக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் கிழங்கு எப்படி இருக்குன்னா கேரட் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிழங்கு எடுத்துகிட்டு போய் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே இது வரைக்கும் தெரில. இதோட இலையும் தானே வாங்கிட்டு போவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க. இலையை காய வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. ஆனால் இதை பார்த்தா கற்பூரம் வள்ளி மாதிரி தெரியுது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையும் வாங்கிட்டு போவாங்க. இது கடியில் கேரட் மாதிரி வந்து கிழங்கு இருக்கும். அதெல்லாம் எவ்வளோன்னு தெரில ரேட்லாம். முன்னெல்லாம் எவ்வளோக்கு விற்றீங்கப்பா போனட்டு? இப்போ கிழங்கு 40 ரூபா கிலோ, 35 ரூபா. 40 ரூபாய்க்கு போதும். ஏன் எதுக்கு என்ன ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும், அதனால தான் நம்ம வைக்கிறோம். மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஏரியாவில் தான் இது அதிகம். இதுக்கு மற்ற ஏரியாவில் எங்கேயுமே அதிகமாக இது இந்த கிழங்கே கிடையாது. நம்ம ஏரியாவில் மட்டும்தான் இது போட்டுருக்காங்க. வேறு எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது இந்த கிழங்கு. இது சாப்பிட்றதும் இல்லை, சும்மா இதில் வரும். இது வந்து ஆடு மாடு எதுவுமே திங்காது. அந்த வாசம் அதான்மா, ஏதோ ஒரு விஷம் இருக்க மாட்டேங்குதுல. விஷம் இருக்காதான், விஷம் தான். அதனால தான் ஆடு மாடு மூந்து கூட பார்க்க மாட்டேங்குது. இதில் பாம்பு கூட அதிகமாக உள்ள போகும். விஷ மருந்து தான் இதை தயாரிக்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியல. ஒரு மெல்லில் வாங்கிட்டு போய் அரைச்சி பவுடர் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம கொடுக்குற மாத்திரைகளுக்கான எதாவது கலப்பாங்களோ என்னமோ. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் இதுதான் பார்த்தீங்கன்னா மருந்து கிழங்கு காடு. இது ஒரு 3/4 ஏக்கரா இருக்குமா? எத்தனை சென்ட் இருக்கும்? 3/4 ஏக்கர் இருக்கும். 3/4 ஏக்கரா இருக்கும். வாங்க அந்தாண்ட பக்கம் போகலாம். நம்ம உள்ளே இருப்போம் வரப்போகிறோம். கொஞ்சம் பழுத்து மாதிரி இருக்குது. செடி பார்த்து காய் இருக்குதா? இப்போ காய் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு இது வேர்க்கடலை. இதில் சொட்டு நீர் பாய்ச்சணும். சொட்டு நீர் போட்டிருக்கு. இதில் கடலக்காய் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. ஒரு நல்ல பெரிய செடியாக பார்த்து போடுங்க பார்க்கலாம். எவ்வளோ காய் இருக்கு பார்க்கலாம். முன்னோரு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ காய் வந்துச்சு. ஆஃபீஸ் காய் மாதிரி அங்கே காட்டணும்ல. ஆமாம் ஆமாம், அதுதான் செம்ம காய். கொஞ்சம் தான் இருக்கு ரொம்ப. இது என்ன நாட்டுக்காயா? இது நாட்டுக்காய். முன்ன போடுறது அது என்ன? அது பெங்களூர் ஆஃபீஸா? ஏதோ ஒரு ஆஃபீஸ் காயின்னு சொன்னாங்களா? காயின்னு சொல்லி அது நாட்டுக்காய். இது வந்து சிவப்பு காய். சிவப்பு காய். காய் நல்லா வந்துருச்சுப்பா. குட்டிச்சா? இதா காய் அதிகமாக இறங்கல, கம்மியாக இருக்குது. அது எத்தனை காய் இருக்குது? 2 இருக்கு. எத்தனை காய் இருக்கு செடிக்கு? செடியில் ஒரு 10 காய் இருக்கும். இதில் கடலக்கான ஒரிஜினல் வந்துருச்சு. கார்த்திகை மாதம் போட்டிருந்தா காய் தான் சேர்த்துக்கு. இது வந்து கருணக்கிழங்கு பூரா விதைக்காக வந்து அடுக்கி வச்சுருக்குறோம். இது வந்து சேனக்கிழங்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. இது கருணக்கிழங்கா சேனக்கிழங்கா? 2 பேருமே சேனக்கிழங்கா? இது சேனக்கிழங்கு. அது குட்டியா இருக்கிறதா கருணக்கிழங்குங்கறாரு அப்பா. அப்படியா? இது வந்து சேனக்கிழங்கு. பெருசா இருக்கு சேன. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கிழங்கு பேர் மாத்தி வச்சிருக்காங்க. கிழங்கு பேர் அங்க வேற மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வயலு அந்த வயலு இந்த கிழங்கு தான் போட்டுருக்கு, வெட்டாம இருக்கு. இப்போ இந்த வயல்ல வெட்டலையா? வெட்டலையா? அப்பதான் அப்பா சொன்னாரு. ஓ, இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ஸ் உள்ள போகுது பாருங்க. இந்த பாருக்கு மண்ணுக்கு அடியில வந்து
இந்த ஓஸ் போகுது. இதுக்கு தேவையான தண்ணி அந்த கிணத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே ஃபில்டர் ஆகி வரும். ஏதாவது குப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டரில் இதாகிடும், அழுக்கெல்லாம் நின்றோம். இப்படி போகிறப்போ ஸ்ட்ரைட்டாக வேருக்கே தண்ணி இறங்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கிணத்துலலாம் தண்ணி இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு பாய்ச்சனம் வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதான் விஷயம். சொட்டு நீர் பாய்ச்சனம் தான். இந்த வயல் தான் வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தட்டு. நம்ம அங்கே பார்த்தது சோளத்தட்டு. அதுவும் மாட்டுக்கு தான், இதுவும் மாட்டுக்கு தான். இது போடுறப்ப மாட்டுக்கு நல்லா பால் ஊறும். இன்னொன்று பச்சை தீனி இது நல்லா சாப்பிடும். எப்பா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல் ஃபுல்லாகவே மாட்டுக்கு தான் போட்டிருக்கு. அந்த வயலும் மாட்டுக்கு தான். 1/2 ஏக்கரா மாட்டுக்கே போயிட மாட்டேங்குது. நான் வந்து கலக்கா பிடிங்கிட்டு வந்தது எங்கள் ஆடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கண்டுபிடிச்சிருச்சு. அது பாருங்க, என்ன செடி அப்படியே எடுத்துகிட்டு போகிற செடி எனக்கு தானே, கடலக்காய் மட்டும்தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை. அது வேறு பார்க்குது. அது கொஞ்சம் கொடுத்துடலாமா? இந்தா உனக்கு கொஞ்சம் இந்தா. அது வேணாம் மாட்டேன் கூட. அதுக்கு வேணான்லாம் இல்லை, பயந்துக்குதா? பயந்துக்குது. பிடிச்சிக்கோ. ஆனால் அது வாசத்தை எப்படி கண்டுபிடிச்சி உடனே பார்க்குது. இப்போது மாடெல்லாம் கொண்டு வந்து எங்கள் மச்சான் ரைஸ் வந்து ஃபுல்லாக கட்டிட்டாங்க. நாங்கள் இப்போ சுற்றி காமிச்சதுட்டு இல்லாமல் இது எங்கள் மாமனார் அவங்களோட காடு. இப்போ நாங்கள் எங்களுக்கு காமிக்கிறது எங்கள் வீட்டுக்கார் வாங்கின காடு. வாங்க காமிக்கிறது எங்கள் காடு. எதை நம்ம வாங்குறோமோ அதுதான் நம்ம காடு. அது எங்கள் மாமனார் சொத்து, அது எங்களுக்கு தான். இருந்தாலும் எங்கள் சொத்து. இது மொத்தம் 2 ஏக்கரா இருக்குது. 1 ஏக்கரா சோபிக்கு, 1 ஏக்கரா ரித்திகாவுக்கு. இந்த 2ல் யாருக்கு எது வேணுமோ அது அவங்களுக்குள்ள சண்டை போட்டு முடிவு பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரித்திகாவுக்கு அந்த காடு போட்டு இருக்கிற சோபி. இப்போ நம்ம காட்டுற காடு வந்து 1 ஏக்கரு. அது வந்து நாம் விலைக்கு வாங்கினது. ஆமாம், எங்கள் சொந்தக்காரங்க கிட்டே தான் வாங்கணும். நாங்கள் வாங்கினது. அப்படியே கம்மி வாழை மரம் இருக்குது. எங்கள் காட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம். இங்கே வந்து தேங்காய் மரம் வச்சுருக்கோம். இது சீக்கிரமாக தேங்காய் வரும்னு சொன்னாங்க. இப்போ நட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. இந்த தேங்காய் குறுத்த கூட வரல. 3 வருஷத்துல காய் வரும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இன்னும் வரல. சரி பரவாயில்ல. இங்கே வந்து கொஞ்சம் தீவனத்தட்டை வச்சுருக்காங்க. அது வந்து எங்கள் மாமனார் மாமியார் வந்து மாடு வளர்க்குறாங்க. வந்துக்கிட்டு அதுக்கு தீனி. நான் சொன்னேன்ல எங்கள் ஊரில் மணத்தக்காளி கீரை இதுதான். இது எதுவும் நோய் வந்துருச்சு போல். மணத்தக்காளி கீரை. கோயம்புத்தூர் சைடு இது வந்து சுக்குடி கீரைன்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு கத்திரிக்காய் செடி. இது இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வெள்ளாமல் டெய்லி வந்து என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் டெய்லி கொண்டு போகிறோம். டெய்லி மார்க்கெட் வியாபாரம் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் போட்டால் வீட்டு செலவுக்கு அன்னன்னைக்கு செலவுக்கு வந்து ஆகும்னு சொல்லுவாங்க. நல்ல ரேட்டுக்கு போணுச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும். இல்லைன்னா வீட்டு செலவுக்கு ஆகும். கத்திரிக்காய் சும்மா இந்த லைனில் எங்கள் மாமியார் தக்காளி வச்சுருப்பாங்க போல். இது சொட்டு நீர் பாசனத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இனிமேல் தண்ணி பஞ்சம் வந்துடும். அதனால் வாங்க அந்த வயலுக்கு போகலாம். செருப்பு வேறு காட்டுக்குள்ளே போட்டு நடக்காதீங்க சொன்னாங்க. இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல் அது கீழே இருக்கிற வயலுமே வந்து கலக்காய் தான் போட்டிருக்கு. இது வந்து இளம்பட்டை. 3 மாதம் ஆகுமா கலக்காய் வரத்துக்கு? 3 மாதம் ஆயிரும். சொட்டு நீரில் தான், ஏன்னா வெயில் காலங்கிறனால அப்படி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து செடி, உளுந்து கருப்பு உளுந்து. வீட்டு செலவுக்கு ஆகணும். நல்லா இருட்டாயிடுச்சுல. அவ்வளோதான் எங்கள் காடு. நான் சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. தென்னை மரம் இருக்குது, அப்புறம் மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொய்யா மரம், மருதனை செடி. வேலை தான் செய்ய முடியுது. நீங்கள் என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு பேசுகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இங்கெல்லாம் நான் வேலை செஞ்சவன். இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கேன். ஏங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. செம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தேன். செம்மையாக 30 லிட்டர் பால் கறந்து ஊற்றிட்டு இருந்தேன். மாடு மேய்ச்சி பொழுதுன்னைக்கு மாடு ஆடெல்லாம் மேய்ச்சி பிடிச்சி கட்டிட்டு தீவனத்தட்டை எடுத்து போட்டு பால் கறந்து அப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு காலையில் சாப்பாடு. அது பத்தாததுக்கு காட்டுலேயும் வேலை. ஒரு காலத்தில் துர்கா ஒரு விவசாயியாக இருந்தேன். ஆத்விக் இங்கே பாரு, இவன் தான் அஜித் பையன் ஆத்விக். எங்கள் வீட்லேயும் ஒரு அஜித் ஒரு ஆத்விக் இருக்கான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அஜித்தோட அக்கா பொண்ணு தான் நானே. என்ன பாப்பா பண்ற? கிளே வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு தான் இங்கே எங்கள் மாமனார் வீட்டில் இருக்கோம். எங்கள் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க. இட்லி சாம்பார். அங்கேருந்து சுற்றி விட்டு நாங்கள் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டே எங்கள் மாமியார்